மொத்தமா சேர்ந்து என்ன துரத்துது? எங்க வீடு ஃபுல்லா கிராணி ஆக்கிரமிச்சிருச்சு. நானும் பிராங்க்லினும் எப்படி தப்பிக்க போறோம்னு தெரியல. எல்லா கிராணியும் எங்க தலைக்கு கண்ணை வச்சு சுத்தி திரிஞ்சிட்டு இருக்கு. நாங்க 2 பேரும் தப்பிச்சு போறதுக்கு நீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிபிகேஷன் ஆல்ல போட்டுருங்க. அப்பதான் எங்கனால தப்பிச்சு போக முடியும். நாங்க பார்க்ல சைக்கிள் ரேஸ் வச்சிருக்கோம். இந்த சைக்கிள் ரேஸ்ல ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு புது வீடு கட்டி தரப்படும். ஜான் ஆக போறான் டான். ஜான் ஆல்ரெடி ஆகிட்டான் டான். எனக்கு எதுக்குடா வீடு தேவைப்படுது? எனக்கு ஆல்ரெடி வீடு இருக்கு. நீ யாருடா என்ன கேக்குறக்கு? வீட்டை வந்து பாரு, என் வீடு கோடிக்கணக்கான காசுல கட்டி இருக்கேன். ஆனா ஜானண்ணே, நான் உங்களை கேட்கவே இல்லை. நானும் பிராங்க்லினும் ஜெயிச்சா ஒரு பெரிய வீட்டுக்கு போயிடலான்னு பிளான போட்டேன். அது தப்பா? நீ சொல்றதெல்லாம் சரிதான்டா சின்சானு. ஆல்ரெடி உன் வண்டி வேற இந்த டான் திருடிட்டு போயிருக்கான். அதை எப்ப திருப்பி கொடுக்க போறான்னு தெரியல. சரி நண்பர்களே, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. காலையில இருந்து விளையாண்டு இருக்கோம். எல்லாரும் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க. நாளைக்கு பார்க்கலாம். பிராங்க்லின் மாம்ஸ் நான் டான் கலாய்ச்சிட்டா. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நம்ம வீட்டை பார்த்து குட்டி வீடுன்னு சொல்லிட்டா. நம்ம பெரிய வீடு கட்டணும். மாம்ஸ் வீட்டுல இருக்கியா மாம்ஸ்? அட என்னடா இது, நம்ம வீட்டுல கிராணியா இருக்கு. என்ன இத்தனை கிராணி இருக்கு? ஐயோ, கிராணி சூனிய வச்சிருச்சாட்டு இருக்கு. மாம்ஸ் எங்க இருக்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நம்ம வீடு பூரா ஒரே கிராணியா இருக்கு. எங்க இருக்க மாம்ஸ்? என்னடா இது, நம்ம மாம்ஸ் வீட்டுல வெட்டியா தான் இருப்பான். இன்னைக்குன்னு பார்த்தா ஆளக்கானோம். இத்தனை கிராணி வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆனா வீடு பூரா தேடிட்டு இந்த மாம்ஸ் எங்க போய் ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு தெரியல. பயத்துல ஒருவேளை மாம்ஸ் ஒளிஞ்சிட்டு இருப்பானோ. ஆனா இங்க இருக்க மாதிரி தெரியுது மாம்ஸ். அத தெரியலையாடா சின்சானே, நம்ம வீடு பூரா கிரானியா இருக்குடா. என்ன பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வருது. என்ன எப்படியாவது காப்பாத்து மாம்ஸ். பின்னாடியே வருது மாம்ஸ். நீ போனதுக்கு அப்புறம் நான் தூங்கி எந்திரிச்சு பார்த்தனா ஒரே கிரானியா இருந்துச்சு. நான் ஒருத்தரை பார்க்கலான்னு பிளான் வச்சிருக்கேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் பார்க்கலாம். அவர் ஏதாவது ஒரு ஐடியா கொடுப்பாரு. இந்த கிரானி எல்லாம் நம்ம வெளியேற்றிடலாம். ஆனா பாவி பையல, மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்த நேரத்துல இத்தனை கிரானியை கூட்டிட்டு வந்துட்டியடா. நான் எப்படியாவது தப்பிச்சு காருக்கு போயிடறேன். நீ வந்து சேர்ந்துரு. ஆளு விட்றா சாமி. பின்னாடியே வருதா கிரானி? இல்ல சின்ன மாட்டிக்கிட்டா. நம்ம தப்பிச்சு போயிடலாம். டே காருக்கு வந்துடுறா சீக்கிரம். என்ன 3 கிரானி ரூட் விட்டுருக்கு நம்மளுக்கு. அடடா ஓடிட்டேன்ல, தப்பிச்சிடலாம். அடடா இந்த சின்சன் பையனை வேற ஆளக்கானமே. இன்னும் நம்ம வேற கார்ல ஏறிட்டோம். அட லூசு பயல மாம்ஸ், என்ன தனியா விட்டுட்டு ஓடிட்டியாடா. நான் எப்படி எத்தனை கிராணிக்கு தப்பிக்கிறது? ஒரு சின்ன பைய போல இப்படி மாட்டு விட்டுட்டியாடா. ஏ கிராணி, எல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்கடா. I see you. Where are you going? I see you. நின்னு போயிடுற கொல்லப்பயல, ஓடிட்டே இருக்கிற. உன் பின்னாடி வந்து புடிச்சு கட்டி வைக்கல. என் பேரு கிராணி இல்லடா. அட மாம்ஸே, கார் எடு. அட கார் எடுக்க மாட்டேங்கிறே மாம்ஸ். என்ன மட்டும் துரத்துது. இங்க பாரு எத்தனை கிராணி என்ன ஃபாலோ பண்ணுது. என் உசுர் காப்பாத்துங்க. அட இருறா சின்சானே, நானே இங்க மாட்டிக்கிட்டேன்டா. இந்த கிராணி இருக்கு, எனக்கு பயத்துல இருக்கா. இருற கார் எடுத்துட்டா. இதோ இப்ப வந்துட்டேன்டா. அரே ஆஹாஹா, உன்னை எப்படி பிராங்க்லின் கூட்டிட்டு போறான்னு பாக்கறேன். I see you. பிராங்க்லின், where are you? உன் தம்பியை வந்து காப்பாத்து. சின்சானே சீக்கிரமா ஏறு. நம்ம வந்து ஒரு சாமியாரை பார்க்க போறோம். அந்த சாமியார் கிட்ட தான் போய் நம்ம வேண்ட போறோம். அதெல்லாம் விடும் மாம்ஸ். நீ முதல்ல வண்டி எடு. எனக்கு வந்து கையும் ஓடல காலு ஓடல. எனக்கு நடுக்கத்துல இருக்கண்டா. வண்டி ஏறுறா மாம்ஸ். என்னடா இப்படி ஓட்டிட்டு இருக்கேன்? வண்டியை கொண்டு போய் எங்கேயாவது முட்டிடாதடா. அடே பயத்துல இருக்கண்டா. எங்கேயாவது போய் முட்டினா என் உசுர் ஆபத்துல இருக்குடா. என் உசுர் அங்கதான் ஆபத்துல இருக்குன்னு பார்த்தா இங்கேயும் ஆபத்துல உள்ள வச்சுட்டியடா. பிராங்க்லின், ஏன்டா இப்படி ஓட்டிட்டு இருக்கேன்? என்ன காப்பாத்துங்கடா. பிராங்க்லின் கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்கடா. வண்டியை கவுத்து புட்டான்டா. ஐயோ சாரிடா சின்சான், நானே ஒரு பதத்துல ஓட்டிட்டு இருக்கேன். அந்த சாமியார் வேற இங்கதான் பக்கத்துல இருக்காரு. இரு நான் ஒன்னு வண்டியை புடிச்சு தரேன். டேய் நில்றா வண்டியை நிறுத்துறா. நாங்க போனோம். வண்டியை நிறுத்து, வெளியே வாடா. ஏய் யாரா நீங்க? என் காரை புடிச்சு வெளியே என்னவே தள்ளி விட்டீங்க. டேய் நிறுத்துங்கடா வண்டிய. அவ்வளவுதான் மாம்ஸ், அவனை புடிச்சு வெளியே தள்ளி விட. நம்ம சாமியாரை பார்க்க போலாம். நம்ம வீட்டுக்குள்ள போறதுக்கு இதுதான் சரியான சான்ஸ். நம்ம போய் சாமியாரை பார்த்துட்டு வந்து ஒரு மந்திரத்தை போட்டுற வேண்டியதுதான். அங்க ஒரு படிக்கட்டு இருக்கு பாத்தியா? யூஸ்வலா அங்கதான் நம்ம சாமியார் இருப்பாரு. நம்ம அவர்கிட்ட போய் வேண்டிக்கிட்டா நம்மளுக்கு வந்து நல்லது நடக்கும். நம்ம வீட்ல இருந்து கிராணி எல்லாம் துரத்தி விட்டுறலாம். சரியா? சாமியார் என்னாச்சு தியானம் பண்ணிட்டு இருக்கீங்களா? கொஞ்சம் தியானத்தை நிறுத்திட்டு நாங்க சொல்றத கேளுங்க. எங்க வீட்டுக்குள்ள பேய் வந்துருச்சு. அந்த பேய் கிளவி வந்துருச்சு. ஆமா சாமியார் என்னாச்சு, எங்களை எப்படியாவது காப்பாத்தி எங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. எங்க வீட்டுல இருந்து பேயெல்லாம் விரட்டி விடுங்க. அப்பதான் வந்து எங்களால வீட்டுல நிம்மதியா வாழ முடியும். இந்த பேய் இருந்தா எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்க வந்து சாமியார்கிட்ட வேண்டிட்டு இருக்கானுங்க போல. நம்ம இவனுங்களை அப்படியே பின்னாடி இருந்து பயப்படுத்திடலாம். நம்ம பயப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். இந்த வீடு நம்மளோட தான் இனிமேல். I see you. Where are you? சின்சான், பிராங்க்லின், என்ன பண்றீங்க? சாமியார்கிட்ட வந்து நம்ம வீட்டுக்கு போலாம் வாங்க. அடி சாமியார் என்னாச்சு, கிராணி இங்கேயும் வந்துருச்சு. என்னையும் பிராங்க்லின் எப்படியாவது காப்பாத்துங்க. நாங்க ஓடியே போயிடுறோம். பிராங்க்லினே சின்சானே ஒரு வண்டி எடுத்துட்டு போய் ரேம்ப் சேலஞ்ச முடிங்க. அங்க வந்து கருப்புசாமி இருப்பாரு. கருப்புசாமி கிட்ட வேண்டினீங்கன்னா நல்லதே நடக்கும். கருப்புசாமி கிட்ட வேணா மட்டும்தான் நான் என்னோட பவரை யூஸ் பண்ண முடியும். நம்ம சீக்கிரம் சந்திக்கலாம். போய் கருப்புசாமியை கிராணி, பாருங்க. நீ ஏடி என்னோட கார்ல ஏறுன? எனக்கே பயமா இருக்கு. காலெல்லாம் நடுங்குது. நீ இறங்குடி கிராணி. நான் சின்சானை கூட்டிட்டு போனோம். அடடா சாமியாரே, அந்த ரேம்ப் சேலஞ்ச் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க. நாங்க 2 பேரும் போயிடுறோம். அந்த கடல் கிட்ட இருக்குமே அதுவா? சீக்கிரமா சொல்லுங்க. கிராணி வேற என்ன நான் போக விட மாட்டேங்குது. ஆமா பசங்களா, அந்த கடல் கிட்ட இருக்குமே அதே ரேம்ப் சேலஞ்சு தான். அது யாராலையுமே கம்ப்ளீட் பண்ண முடியாது. நீங்க கம்ப்ளீட் பண்ணி கருப்புசாமி கிட்ட வேண்டுங்க.
அட வண்டி ஏறா பிராங்க்லின், இந்த கிராணி நம்மள ஃபாலோ பண்ணிட்டே இருக்கு. எப்படியாவது போய் நம்ம அந்த ரேம்ப் சேலஞ்ச முடிச்சு நம்ம வீட்ல இருக்கிற கிராணி எல்லாம் துரத்தி விட்டு நம்ம நிம்மதியா வாழலாம். அடடே பின்னாடியே வருது. எங்க போனாலும் இந்த கிராணி விடமாட்டேங்குது. வண்டியவே நவர்த்த விடமாட்டேங்குது. வண்டி எவ்வளவு டேமேஜ் பண்ணி விட்டுச்சு பாரேன். ஒரு வழியா ரேம்ப் சேலஞ்சுக்கு வந்துட்டோம் சின்சான். இதுதான் நம்மளோட ரேம்ப் சேலஞ்சு. நம்ம ஊர்லயே இது ஒண்ணு மட்டும் தான் இருக்கு. இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டா நம்ம கருப்புசாமியை பார்த்தரலாம். கருப்புசாமியை பார்த்துட்டு நம்ம வேண்டிக்கலாம். சரி பிராங்க்லின், நானும் நல்லா வேண்டிக்கிறேன். நம்ம வீட்டுக்கு இனிமேல் இந்த கிராணி எட்டி கூட பார்க்க கூடாதுன்னு சொல்லி வேண்டிக்கலாம். கருப்புசாமி இருக்கிறது உண்மையான்னு பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ரேம்ப் சேலஞ்ச கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேவா? சின்சானே இந்த ரேம்ப் சேலஞ்சு கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இங்க பாரு, ரெட், ப்ளூ, ஒயிட், எல்லோன்னு சொல்லி நிறைய கலர் இருக்கு. அடடா கீழே விழுந்துட்டோம். ஜஸ்ட் மிஸ். கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கருப்புசாமி வழி விட்டுருக்காரு. நம்மளுக்கு கருப்புசாமி வழி விட்டதை அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டியதுதான். நம்ம கீழே விழுவோம்னு ஆல்ரெடி அவருக்கு தெரிஞ்சிருக்கு பிராங்க்லின். அதனாலதான் கருப்பசாமி நம்மளுக்கு வழி விட்டுருக்காரு. நம்மளுக்கு ஒரு வழி இல்லைனாலும் இன்னொரு வழி கொடுத்திருக்காரு. நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணி இதை ரேம்ப் முடிச்சிட வேண்டியதுதான். சரியா சொன்னதா சின்சான் தம்பி. கருப்புசாமின்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே நல்லது செய்வாரு. நண்பர்களே, உங்க எல்லார் பேரையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பதான் கருப்பசாமி கனவுல வந்து எல்லார் கனவையும் நிறைவேற்றுவாரு. ஐயா கருப்பசாமி, என்னையும் சின்சானையும் எப்படியாவது காப்பாத்துங்க. நாங்க 2 பேரும் நல்லா இருக்கணும். எங்க கனவை எல்லாரையும் நிறைவேத்துங்க. அப்படியே கமெண்ட்ல போட்ட எல்லார் பேரோட கமெண்ட் கனவுலையும் வந்து எல்லார் கனவையும் நிறைவேற்றி விடுங்க. சின்சான், பிராங்க்லின், நீங்க ஒரு சாமியார பாத்தீங்க இல்லையா? அவருக்கு வந்து சூப்பர் பவர்ஸ் இருக்கு. நான் உங்க வீட்டுக்கு தாட்டி விடுறேன். அவர் வந்து உங்களை காப்பாத்துவாரு. பரவாயில்லையே, பசங்க கருப்புசாமி கிட்ட போய் நான் சொன்ன மாதிரியே வேண்டிக்கிட்டாங்களே. நம்மளுக்கு திரும்பவும் பவர் வந்துருச்சு. ஹாய் சின்சான், பிராங்க்லின், நான் திரும்பவும் வந்துட்டேன். என்னோட பவர்ஸோட திரும்பி வந்துட்டேன். இந்த கிராணி எல்லாம் ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். சாமியார் வீட்டுக்கு வந்துட்டாரு. ஜாலி ஜாலி. இந்த கிராணி எல்லாம் போட்டு அடிச்சு பொழக்க போறாரு. சாமியாரோட பவர் யாருன்னு காட்டுங்க, நாங்க பின்னாடியே வரோம். ஏய், இதுதான் நம்ம சின்சான் பிராங்க்லின் வீடா? இத்தனை கிராணி இருந்துச்சுன்னு சொன்னாங்க. எங்க எங்க அண்ணுக்கு ஒரு கிராணி தெரிய மாட்டேங்குது. அடடா இத்தனை கிராணி நிக்குது. என்ன கண்ணோட நிக்குது? கிராணிகளா, நீங்க தான் என்னோட சின்சானி பிராங்க்லின் பயப்படுத்துறீங்களா? உங்க 2 பேரும் போய் கருப்புசாமி கிட்ட வேண்டிட்டு வந்திருக்காங்க. அதனால உங்களால ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக நான் சாமியார் வந்திருக்கேன். இப்ப நான் சாதாரண சாமியார் கிடையாது, சூப்பர்மேன் சாமியார். என்கிட்ட சூப்பர் பவர்ஸ் எல்லாம் இருக்கு. சரியா? அடடா நம்ம சாமியாருக்கு வந்து சூப்பர் பவர்லாம் இருக்கும் போல. எங்க சாமியார் சூப்பர் பவர் காட்டுங்க பார்க்கலாம். எங்க உங்ககிட்ட ஒரு சூப்பர் பவர் இருக்கிற மாதிரி தெரியலையே. அட சின்சானு, நான் வந்து மெடிடேஷன் பண்ணணும். அங்க எப்படி மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்தனோ அதே மாதிரி இங்க மெடிடேஷன் பண்ணா மட்டும்தான் எனக்கு வந்து பவர்ஸ் கிடைக்கும். சரியா? நான் இந்த இடத்த தேர்ந்தெடுத்துக்கிறேன். இங்க நான் மெடிடேஷன் பண்ணி சூப்பர் பவர் வர வச்சுக்கிறேன். கிராணி என்ன பாக்குற? கொஞ்ச நேரத்துல உன்னை அடிச்சு துரத்தி விடல, உன்னை உன் கேங்கி திரும்ப உலகத்துக்கு தாட்டி விடல. கிராணி ஹவுஸுக்கு போயிருங்க எல்லாரும். சரியா? இந்த உலகத்துல இருந்தே உங்களுக்கு வந்து மறைவு தெரிவிச்சிருவேன். ஒரு சாமியார் வந்துட்டா அந்த பேய் கிழவியை பயப்படுத்த முடியுமா? நான் தாண்டா எல்லாரையும் பயப்படுத்துவேன். ஏன்னா நான் தான் கிராணி. இதோ நான் மெடிடேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறேன். 2 நிமிஷத்துல அந்த கிராணிக்கு நம்ம யாருன்னு காட்டலாம். அந்த கிராணி அடிச்சு பொழக்கல, நான் சாமியார் இல்ல சூப்பர் சாமியாரா மாறிடுவேன். அடே பிராங்க்லினே, இவர் சும்மா டம்மியா சொல்லிட்டு இருக்காரா இல்ல ஒரிஜினல் பீஸா? எனக்கு யாருன்னே தெரியல. இவர் பாக்குறதெல்லாம் சும்மா ஜாலிக்கு சொல்ற மாதிரி இருக்கே. நம்ம ஏமாத்தி காசு பிடிங்கிற போறாரியா? அடே லூசு சின்சான், இப்பதானே நம்ம கருப்புசாமியை பார்த்துட்டு வந்தோம். இவர் சொல்லிதானே நம்ம பார்த்தோம். நீ என்ன இவரை இப்படி பேசிட்டு இருக்கா? இவர் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா? இவர் தான் எல்லார் வீட்டுக்கு போய் கிராணி எல்லாம் அடிச்சு துரத்துறவர். சரியா? இவரை இப்படி தப்பா பேசாத. உனக்கு அப்படி பேசணும்னா என்ன பேசிக்கோ. அடே நிறுத்துங்கடா. அந்த கிரானிட்டியா வந்து எல்லாரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க. என்ன யாரும் பயப்படுத்த முடியாது. நான் தாண்டா உங்களை பயப்படுத்த போறேன். பாத்திரலாம்டா. அந்த கிராணி கையில கண்ணு இருக்கிற வரைக்கும் கிராணி தான் டாப். ஏய் கிராணி, நீதான் வந்து பிராங்க்லின் சின்சானை இத்தனை நேரம் பயப்படுத்திட்டு இருந்த. எனக்குள்ள பவர் வந்துருச்சு. நான் யாருன்னு உனக்கு காட்ட போறேன். எனக்குள்ள இருக்க ஒட்டுமொத்த பவரை யூஸ் பண்ணி உன்னை நிலாவுக்கு தாட்டி உள்ள. என் பேர் சாமியார் கிடையாது. ஏன்னா நான் கருப்புசாமியோட சிஷியன். என்னால பவர் யூஸ் பண்ணா என்னோட பவரை கண்ட்ரோலே பண்ண முடியாது. நீங்க எல்லாம் காலிடி கிராணி. பாரு, எல்லாரையும் போட்டு பொழந்து விடல. என் பேரு சாமியார் இல்ல. போடுறா அடி போடுறா. எல்லா பவரும் எனக்குள்ள இருக்க எல்லா பவரும் யூஸ் பண்ணி எல்லா கிராணியும் அடிச்சு தூக்க போறேன். போடுற அடிய கிராணிய போடு. மண்டை மேல தெரிச்சிருச்சு. எவ்வளவு கிராணி வந்தாலும் சரி, ஆயிரக்கணக்கான கிராணி மொத்தமா சேர்ந்து ஒன்னா வந்தாலும் சரி, என்னோட பவர் மூலயமா நான் வந்து உன்னை காலி பண்ணிடுவேன் கிராணி. இவங்க 2 பேரும் சாதாரண சாமியார்ட்ட வரல, கருப்பு சாமி சிசிய புள்ளைகிட்ட வந்திருக்காங்க. ஐயோ நான் தெரியாம பண்ணிட்டேன் சாமி, என்ன விட்டுருங்க. நான் கிராணி தான், ஆனா அதுக்குன்னு இப்படி போட்டு என்ன மனசாட்சியே எல்லாம் அடிக்கிறீங்களே. என்ன விட்டுருங்க. நான் வீட்டுக்கு போயிடுறேன். நான் வீட்டுக்கு போய் படுத்துக்கிறேன். பார், இந்த கிராணி போடு. ஃபயர் பால் மாதிரி மண்டையில அடிச்சு தெரிச்சிருச்சு. எல்லா கிராணி வீட்டுக்கு ஓடுங்க. எல்லாம் பொழந்து விட்டாச்சு. போடு, எல்லா கிராணி ஓடு. என்கிட்ட இருக்க மொத்த பவர் யூஸ் பண்ணி எல்லா கிராணி களி பண்ணியாச்சு. கடைசியில நீ மட்டும் தாண்டி தாய் கிளவி, உன்னையும் போட்டு தெளியாச்சு. எல்லாம் போங்கடா. பிராங்க்லின் சின்சானு நிம்மதியா? போதும் போதும், நிறுத்து பிராங்க்லின். நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதெல்லாம் போதும். திரும்ப போய் கருப்புசாமி கிட்ட என்ன நடந்துச்சுங்கிறத சொல்லிடுறேன். இந்த மாதிரி திரும்பவும் நடந்தா என்கிட்ட வாங்க, நான் கண்டிப்பா வந்து உதவி செய்யறேன். கருப்புசாமி இருக்க பயமே இந்த சாமியார் கூட
கூடவே இருப்பான். சாமியாரே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த கிராணி எல்லாம் வெளியேத்திட்டீங்க. நானும் சின்சானு நிம்மதியா நீ வீட்டுல வாழுவோம். இந்த உதவியை நாங்க கண்டிப்பா மறக்க மாட்டோம். இனி எந்த பிரச்சனை வந்தாலும் உங்ககிட்டயே வரோம் கருப்பசாமி. பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்க கருப்பசாமி. ரொம்ப நன்றி. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிபிகேஷன் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். இதே மாதிரி நிறைய பேய் வீடியோஸ் வேணும்னா கமெண்ட்ல பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்க.